ஆல்ரைட் காய்ஸ், நாளைக்கான ரசல்மனியாக்கான ஸ்டேஜ் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. டபிள்யூபிள்யூ அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக ஆக்ரோஷப்பட்டு இப்போ செயல்பட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த செய்தியை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொல்லுங்கன்னு சொன்னார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி ஹால் ஆஃப் ஃபேமில் என்ன நடந்தது இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சா டபிள்யூபிள்யூடைய ரசல்மேனியா. இதுக்கு முன்னாடி ரசல்மேனியா பெரிய அரங்கத்தில் பிரம்மாண்டமாக என்னதான் லைட் ஒர்க்கெல்லாம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அந்த லைட் வெளிச்சம் இரவு நேரத்தில் அந்த பட்டாசு வெடிக்கிறது அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஹைலைட்ஸு. அதை தான் லாஸ்ட் இயரும் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த பட்டாசு ஒலிக்கிறது அந்த ஹெச்டி குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இந்த வருஷத்துக்கான ரசல்மேனியாக்கான ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இதை பார்த்த உடனே என் மனசே வெந்துடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்துருப்போம். அந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு மோசமாக இருந்தாலும் பட்டாசு ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருந்தது, அதாவது ஃபயர் வுட்ஸ். இந்த வருஷம் ரசல்மேனியாவுடைய கிராஃபிக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிராஃபிக்ஸையே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ முழுக்க காப்பி அடித்து அரங்கமாக உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கிராஃபிக்கை தான் டபிள்யூபிள்யூ ஸ்டேஜ் ஒர்க்காக பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் ஒர்க் ஸ்டேஜ் ஒர்க் மட்டும் இல்லை, சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ரசல்மேனியாவுடைய ஸ்டேஜ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது எந்த விதமான ஃபயர் வுட்ஸும் இல்லை, பட்ட பகலில் காட்டியிருக்காரு. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இல்லை, ஸ்டேஜும் பார்க்கறதுக்கு ஏதோ ஓகே நல்லா இருக்குது. ஏன்னா ரசல்மேனியாவோட ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி கம்மி தான், அதனால் ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஃபயர் வுட்ஸு இந்த நைட் நேரத்தில் லைட்டெல்லாம் ஜொலிக்கிறது அது எதுவுமே இல்லாததுனால சப்பையாக இருக்குங்க உண்மையிலேயே. ட்ரிபிள் ஹெச் நீ வர பார்த்தேன்னா வயசான கிளவி மாதிரி போயிட்டே இருக்கிற. இவ்வளோ சப்பையாக நீ யோசிப்பியா? ஏன்னா இவ்வளோ பெரிய அரங்கம், நீ ஸ்டேஜ் நல்லா பண்ணியிருக்கிற. ஆக்சுவலி ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நீ நல்லா தான் பண்ணியிருக்குத. லாஸ்ட் இயரும் இந்த இயரும் ஒரே அரங்கத்தில் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நீ காட்டியிருக்கிற. பட் ஆனால் லாஸ்ட் இயர் நீ எப்படி அந்த ஃபயர் வுட்ஸை காட்டியிருப்ப? எத்தனை நாள் அந்த வேலைக்காக நீ மெனக்கட்டிருப்ப அந்த ஸ்டேஜ் ஒர்க்குக்காக. ஆனால் இந்த வருஷம் ரசல்மேனியா ஸ்டேஜ் ஒர்க்குக்காக எத்தனை நாள் மெனக்கட்ட? வெறும் 5 நாள். ரசல்மேனியா விட்டுத்தல் ராயல் ரம்புக்கு 1 மாதம் அந்த ஸ்டேஜ் ஒர்க்குக்காக உழைச்சார், அது நல்லா இருந்தது. ஆனால் இந்த வருஷம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு 5 நாள் தான் உழைச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த ஸ்டேஜ் ஒர்க்குக்காக மட்டும்தான், வேறுபடி சுற்றி இருக்கிற எந்த வேலையும் முடிக்கலை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் சேர் போடுற இடம்லாம் போடலை, ரிங்கு கட்டலை, இது எதுவுமே பண்ணலை. அதுக்குள்ளே ஸ்டேஜ் ஒர்க்கை மட்டும் காட்டியிருக்கிறாங்க. ஏண்டா நாளைக்கு விடிஞ்சா ரசல்மேனியாடா, இன்னுமா எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறீங்க? சரி, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வருஷம் ரசல்மேனியா வழக்கம் போல் ஏமாற்றம் போல தான் இருக்கே. அப்புறம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியை ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூவாக நடத்துனாங்க. இந்த ஸ்மாக் டவுனுடைய கண்டினியூவாக தான் நடந்தாலும் இதை வேற ஒரு அரங்கத்தில் நடத்துனாங்க. ஆக்சுவலி ஹால் ஆஃப் ஃபேமுக்கான ஸ்டேஜ் டெவலப்பே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் ஸ்மாக் டவுனுக்கு டெவலப் பண்ணி டபிள்யூபிள்யூடைய ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அதே இடத்துல நீங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் ஷோ நடத்திருக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு ஷோவை நடத்திருக்கிறீங்க, தனியாக ஒரு இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்னத்தை சொல்லணும் எனக்கு ஒன்றும் தெரிலங்க. சரி, இதில் ஸ்டெஃபினி மேக்மேன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹால் ஆஃப் ஃபேமாக அவங்க பின் பண்ணியிருந்தனால அவங்க தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டெஃபினி மேக்மேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஈவன் அவங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இதை விட சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, அவங்க அப்பாவை பற்றி ஸ்டெஃபினி மேக்மேன் பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெஃபினி மேக்மேனுடைய கெரியர் மூமெண்ட் அப்படின்னா அவங்க பெண்களுக்காக டபிள்யூபிள்யூவில் உழைத்த விஷயங்கள், அதை பற்றி ஒரு மெயினாக சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் உமன் டிவிஷன்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எவராக மணி இந்த பேங்கை கொண்டு சாட்சாத் நம்மளுடைய ஸ்டெஃபினி மேக்மேன் தான். அதே மாதிரி உமன்ஸுக்கான ஃபர்ஸ்ட் எவர் ராயல் ரம்பில் கொண்டு வந்தது சாட்சாத் அதுவும் நம்மளுடைய ஸ்டெஃபினி மேக்மேன் தான். உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பரை கொண்டு வந்தவங்க அவங்கள தான். உமன்ஸ் அவங்க கூட ரசல்மேனியாவில் மெயின் விளையாட முடியும் அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூக்கு கொண்டு வந்தவங்க ஸ்டெஃபினி மேக்மேன் தான். உமன் டிவிஷனுக்குன்னு தனி பேப்பரையோ எவல்யூஷன் பேப்பரையும் கொண்டு வந்தவங்களும் ஸ்டெஃபினி மேக்மேன் தான். இப்படி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு பல இதை பார்த்து பண்ணவங்க தான் ஸ்டெஃபினி மேக்மேன். அப்படிப்பட்டவங்க ஹால் ஆஃப் ஃபேம் ஆனால் சும்மாவாக இருப்பாங்க. ஸ்டெஃபினி மேக்மேன் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகும்போது அவங்களுடைய 3 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மேக்மேனாக வரவிருக்குது. ஆக்சுவலி ஸ்டெஃபினி மேக்மேனுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணுங்க இருக்குது. ஆக்சுவலி நம்ம வின்ஸ் மேக்மேன்
தாத்தா இல்லை கொல்லு தாக்க போகிறாரு. ஏன்னா இந்த 3 பொண்ணுங்களுமே கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. கூட்டிச்சுனா கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா புள்ள பற்றி இருக்கும் போல் இருக்குது. அதுவும் இந்த 3 பொண்ணுங்களும் சின்ன வயசுலாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு காலேஜெலாம் முடித்த வயசு தான். ஸோ அந்த பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்குது. அதுலேயும் இந்த பொம்பளை பற்றியெல்லாம் இதுதான் நம்ம வின்ஸ் மெக்மேனுடைய ஒய்ஃபு லிண்டா மெக்மேன். ஸோ இவங்க அரசியல் ரீதியாக இப்போ ட்ரம்ப்பு கிட்ட பல்லான உறவில் இருக்கிறாங்க, அதாவது அரசியல் ரீதியாக. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஸ்டெஃபனி மெக்மேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் ட்ரிபிள் ஹெச்சுக்கு தேங்க்யூ பண்ணணும், என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணணும், குறிப்பாக எங்கள் அப்பா வின்ஸ் மெக்மேனுக்கு தேங்க் பண்ணணும், அவர் இல்லாமல் ரெஸ்லிங் ஜெனரேஷனில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு சோகம்னா, வின்ஸ் மெக்மேன் அவங்க அப்பா, அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச், ஷேன் மெக்மேன், வின்ஸ் மெக்மேன், இப்படி எல்லாருமே ரெஸ்லராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பொண்ணுங்க ஒருத்தர் கூட ரெஸ்லர் கிடையாது, அதாவது ரெஸ்லிங் பயிலவே இல்லை. ட்ரிபிள் ஹெச்சோட பொண்ணுங்களும் பயிலலை, ஷேன் மெக்மேனுடைய பசங்களும் பயிலலை. ஸோ வின்ஸ் மெக்மேன் ஃபேமிலி தான் WWE, அதாவது ரெஸ்லிங்கோடைய மிகப்பெரிய காட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ரெஸ்லிங் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட ரெஸ்லர் ஆகலை அப்படின்னு நினச்சா யோசிச்சு பாருங்கள். ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லரே இல்லை பாருங்களேன், ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. இப்படி ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்ச்சியில் அவங்க மேடையில் நிற்கிறத பற்றியும் பேசுகிறத பற்றியும் ரொம்பவே சூப்பராக பேசுனாங்க. அதுக்கப்புறமா டெமாலிஷன் அப்படிங்கிற டீமை வந்து WWE பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமராக வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இந்த டெமாலிஷனுங்கிறது 1800 இருக்கிற ஒரு பெரிய டீமு. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் WWEயில் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 1980ங்க, நான் 1800 சொல்லிட்டேன், அது ரொம்ப பழசு இல்லை. ஸோ 1980 உள்ள டீம், அவங்க 2 பேரும் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் விருதை வாங்கிட்டு போனாங்க, மக்கள் மத்தியிலையும் பேசிக்கிட்டு போனாங்க. அப்புறம் இந்த ஹால் ஆஃப் ஃபேமுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வந்திருப்பாருன்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா அண்ட் அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேமை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பிகாஸ் நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மனியாவை ஹோஸ்ட் பண்ணதே ஜான் சீனா தான். அதுக்காக தான் இன்றைக்கி ஹால் ஆஃப் ஃபேமுக்கு பார்த்தீங்கன்னா முன்னக்கூட்டியே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா டென்னிஸ் ரோட்மேன் அப்படிங்கிற ஒரு செலிப்ரிட்டி. ஆக்சுவலி இந்த செலிப்ரிட்டி எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து நம்ம பேட் மெக்ஃபே மாதிரி WWEக்காக நிறைய உழைச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த NWOவில் ஒரு மெம்பராக இருந்து ஸோ ஒரு கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி WWE வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆட்டு ஆக்கியிருக்கிறாங்க. அடுத்து மறக்க முடியாத இம்போர்ட்டல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, ஹல்க் ஹோகன். ரெசல்மேனியா 2ல் ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கனம் உடைய ஆண்ட்ரே த ஜெயண்ட்டை தூக்கி எறிஞ்சிருப்பார். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவாக அதை இம்போர்ட்டல் விருதாக ஹல்க் ஹோகனுடைய பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருக்குல்ல குண்டா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே த ஜெயண்டோடைய பொண்ணு. இந்த பக்கம் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவர் ஹல்க் ஹோகனுடைய பையன். சரி, இவங்க 2 பேருமே ஈரோடு இல்லாதனால அவங்களுடைய பொண்ணு பையனை வச்சு இந்த ஷோவை அப்படி நடத்தியிருக்கிறாங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக ஃபினாமினல் ஒன் AJ ஸ்டைலோடைய ஹால் ஆஃப் ஃபேம். இதுக்காக குட் பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த குட் பிரதர்ஸ் இடத்துல இருக்க வேண்டியது யாருன்னா நம்ம ஜான் சீனா. AJ ஸ்டைல் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டில் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது ஜான்சனான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜான்சனா வந்து குட் பிரதர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷோக்கு வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா குட் பிரதர்ஸை தான் வந்து ஹோஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த குட் பிரதர்ஸை இன்றைக்கி சொல்லிட்டாங்க. ஸோ AJ ஸ்டைல் வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி AJ ஸ்டைல் கொஞ்சம் பெருத்து போன மாதிரி இருக்கார்ல, நல்ல முரட்டு தீனியும் ரிட்டைர்மெண்ட்டை வச்சு. சரி, AJ ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், இப்போ WWE ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டேன். ஸோ மறக்க முடியாத மூமெண்ட்டை ரசிகர்கள் முன்னாடியும் ரெஸ்லர்ஸ் முன்னாடியும், ஏன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லை, WWEயில் ஒர்க் பண்ணுற பல ரெஸ்லர்ஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெஸ்லிங் கேரியருடைய ஒரு மிகப்பெரிய பங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு போயிருந்தார். இப்படி இந்த ஹால் ஆஃப் ஃபேம் நிகழ்வும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நடந்து முடிஞ்சுது. அண்ட் ஜான்சனா கிட்ட இந்த ஹால் ஆஃப் ஃபேம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்களே, இந்த WWE மிஸ் பண்ணுறீங்களா கேட்டதுக்கு, இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, நீ சந்தோஷமாக போயிட்டையா, நீ ரெஸ்லிங் பண்ண முடியாமல் இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு நாளும் உன் பழைய வீடியோவை பார்த்து நாங்கள் அழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜான்சனா சந்தோஷமாக இருக்காரு. சரி, நீ சந்தோஷமாக இருக்கிறல்ல, அது வரைக்கும் நல்லதுயா. காய்ஸ், ரெசல்மேனியா ஒட்டி பங்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோமோவை பேசியிருப்பார். அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையிலேயே பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா
நான் தான் வந்து ரோமன் ரெயின்ஸை உருவாக்குனேன், ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேராக இருக்கட்டும், இன்றைக்கான ரெசல்மனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பங்கு வந்து அந்த இன்டர்வியூவில் ரொம்ப திமிருத்தனமாக பேசியிருப்பார். அந்த ரோமனே மறுக்க முடியாதுன்னு. ஆக்சுவலி இதை ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னுடைய காரில் உட்காந்து இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணோன்னா அதை அப்படியே லைவாக பார்த்துட்டு இருந்திருப்பார். இதை பார்த்து கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அவன் வந்து இந்த ஷீல்டு டீமில் என்ன வேண்டான்னு சொன்னான், அதுக்கப்புறமா தான் வந்து நான் அந்த டீமில் ஜாயின் பண்ணேன், ஸோ முழுக்க இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கோவப்பட்டு தன்னுடைய காரில் பார்த்தீங்கன்னா கத்தி கொதறிடுப்பார். ஆக்சுவலி இந்த சீன்லாம் பார்க்கும்போது பங்கமாக இருந்தது. இதை நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரோ அவருடைய இன்ஸ்டாகிராமை பாருங்கள், ரோமன் ரெயின்ஸ் ஒரு புதுசாக வீடியோ போட்டிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதில் மேக்ஸிமம் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் ரோமன் ரெயின்ஸ் பேசுகிறத காட்டிலும் முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் பார்க்கறதுக்கு ராண்டி ஆர்டன் மாதிரி இருக்காரு, ஸோ ராண்டி ஆர்டனோட காரில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் போயிட்டு இருக்காரா, இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நானும் அது ராண்டி ஆர்டன் நினச்சேன், பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸோட டிரைவர் அது. ஸோ அவர் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு தான் இருக்கார். அதனால தான் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ராண்டி ஆர்டன் கேட்டிருக்கீங்க. சரிங்களா, அது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான், முன்னாடி இருக்கிறது ராண்டி ஆர்டன் கிடையாது, அது அவரோட டிரைவர். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சைடில் அவருடைய முகம் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.